உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கௌதம், இங்க நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ எப்படிதான் இதையெல்லாம் தாங்கிக்கிறியோ தெரியல. அவனை பத்தி உனக்கு தெரியாதா? 1000 கஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன். என்ன நடந்தாலும் இப்படிதான் இருப்பான். நீங்க 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். நான் வேணும்னா போய் கூட்டிட்டு வரட்டுமா? எதுக்கு? உன்னை தேடி இன்னொரு ஆளை அனுப்புறதுக்கா? வேணாம் வேணாம், அவங்களே வரட்டும். நாழி ஆயின்னு இருக்கு. இப்படியே நாழி ஆயின்னு இருந்ததுன்னா முகூர்த்தத்துக்கும் நாழி ஆயிடும். கொஞ்சம் இருங்க சாமி, இப்ப வந்துருவாங்க. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன், அப்பதான் சரியா வரும். பாட்டி ஒரு நிமிஷம். நீங்க பெரியவங்க, இவ்ளோ பெரியவங்க இருக்கும்போது நான் இதை பேசக்கூடாதுதான். நான் சின்ன பொண்ணு, ஆனாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லலாமா? உங்க அளவுக்கு எனக்கு சாஸ்திரம்லாம் தெரியாது. நான் சொல்றது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. பொண்ணோட அப்பா காசி யாத்திரை செய்யணுங்கிறது சம்பிரதாயம். அப்பா இல்லனா அண்ணன் செய்யணும். இப்ப அண்ணன்னு பார்த்தா பெரிய அண்ணன் கௌதம் தான். அவரு இருக்கும்போது மது, இது அவங்க வீட்டு விஷயமா? அவங்களுக்கு தெரியாதா இதெல்லாம்? நீ எதுவும் சொல்லாத, நீ சும்மா இரு. ரேணுகா, நீ சும்மா இரு. நீ மேல சொல்லுமா. அது மூத்த அண்ணன் ஸ்தானத்துல கௌதம் இங்க இருக்காரு. அவர் பண்ணாதானே சபை நிறைஞ்சிருக்கும். அபிஷேகம் கூட வந்து நிக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா நியாயப்படி யார் பண்ணணும்? அம்மா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம சொல்லிட்டா, நீங்க கோவப்படாதீங்க. அவளுக்கு பதிலா நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் தான் முதலே சொன்னேனே பாட்டி, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்னு. நம்ம வழக்கத்தை சொன்ன, தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. நீ சின்ன பொண்ணு, உனக்கு தோணுனது எனக்கு இவ்வளவு நேரம் தோணலையே. அதான் நான் எம்எல்ஏ கோவமா இருக்கேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.